ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சாதத்தை வச்சு தான் நம்ம செய்திருக்கோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பரோட்டாவில் நம்ம பேக்கிங் சோடாவோ முட்டையோ மில்க் மேடோ பாலோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 கப்பு வடித்த சாதத்தை சேர்த்துருக்கேன். அதே கப்லேயே 1/2 கப்பு தண்ணீரும் சேர்த்துடலாம். இனி இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். இனி இதுக்கு கூடவே 2 கப்பு மைதா மாவு சேர்த்துடலாம். டேஸ்ட்டுக்கு தக்கன கொஞ்சம் உப்பும், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சீனியும், 1 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு போல் தண்ணீரும் ஊற்றிட்டு இதையும் நல்லா அடிச்சிட்டு வந்துடலாம். மிக்சர் ஜாரில் அடிக்க முடியலைன்னா நீங்கள் பவுலில் போட்டு கூட கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் அடிச்சிட்டு ஒரு பெரிய பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 கப்பு மாவு தான் சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு பேட்ச் கூட நான் ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு கூடவே சேர்த்துக்கலாம். மறுபடியும் 2 கப்பு மாவு போட்டு அதே மாதிரி 1 கப்பு சாதமும் போட்டு சீனி உப்பு எண்ணெய் எல்லாம் போட்டு அடிச்சிட்டு வந்திருக்கேன். இனி கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும், நல்ல டைட்டாட்டு இருக்கக்கூடாது. இனி இதை ஒரு பவுலில் வச்சுட்டு 1 ஹவர் போல் அப்படியே விட்டுறலாம். மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுறலாம். 1 ஹவர் ஆயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்ல சாஃப்டாட்டு இருக்கும். இனி இதில் இருந்து மாவு எடுத்து பெரிய சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இதே போலயே எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிடலாம். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு இதையும் ஒரு 1/2 ஹவர் போல் அப்படியே விட்டுறலாம். மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்காக வேண்டி மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் கீழே நம்ம கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம போட்டு பரத்த போகிறோம். இந்த பரோட்டாக்கு வீசணும் அப்படின்னு தேவையில்லை, கையாலேயே நல்லா விரித்து விட்டுட்டாலே போதும். வீச தெரியாதவங்க கூட இந்த பரோட்டாவை ட்ரை பண்ணலாம். கையாலேயே தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்ல பெருசாட்டு வந்துடும். கஷ்டமே கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேய்க்கும்போது இந்த மாதிரி ஓட்டைகள்லாம் வரத்தான் செய்யும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சப்பாத்தி ரோல் பண்ணக்கூடிய கட்டை இருந்தால் கூட நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். எந்த அளவுக்கு பெருசாக விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு நைஃபோ இல்லைன்னா பீஸா கட்டரோ வச்சு ஒரு கோடு போட்டு விட்டுறலாம். இந்த கோடு நம்ம எதுக்கு போடுறோம்னா அந்த புரோட்டா பார்க்கும்போது லேயராக இருக்கும், அதுக்காக வேண்டி தான். இது போடாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கையால் இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துடணும். நல்ல நீளமாகவும் எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே வரும். அதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சு ரோல் பண்ணிட வேண்டியது தான். ஏற்கனவே நம்ம சேனலில் இடியாப்ப அச்சில் வச்சு செய்த நூல் பரோட்டா ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டு இனியும் 5-6 நம்ம இதே போல் ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா சுட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு மாவு எவ்வளவு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. எல்லாத்தையும் இதே மெத்தட்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
மறுபடியும் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணி வச்ச பரோட்டாவை தட்டி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக தட்டி எடுத்துட்டோம்னா இந்த பரோட்டா சாப்பிட்றதுக்கு நல்லாவுமே டேஸ்டியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சின்னதாக தான் தட்டி எடுத்தேன். இப்படி தட்டி நம்ம சுடும்போது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அதனால் நான் அதுக்கப்புறம் நல்லா நைஸாக பரத்தி எடுத்துக்கிட்டேன். அப்படி பரத்தி எடுக்கும்போது சுடுறதுக்கு ஈஸியாகவே இருந்தது. கல் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நான் நெய் தான் ஊற்றியிருக்கேன். இப்படி கொஞ்சம் கனமாக போடும்போது வேகிறதுக்கு டைம் எடுத்தது. நீங்கள் ரெடி பண்ணும்போது இதை விடவும் நல்ல தின்னாகவே ரெடி பண்ணிக்கிடுங்க. சப்பாத்தி உருட்டக்கூடிய அந்த கட்டையை வச்சு கூட நீங்கள் நல்லா பரத்தி எடுக்கலாம். நல்ல குக்கானதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இதே போலயே ஒரு 3 அன்னம் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா அடித்து எடுத்துக்கிடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி அடித்து எடுக்கணும். பீஸா கட்டர் வச்சு நம்ம லைன் போட்டதுனால தான் இந்த மாதிரி லேயராக கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தின்னாட்டு பரத்திட்டு சுட்டு எடுத்திருந்தேன். இது நல்ல சாஃப்டாக இருந்தது, சீக்கிரமாகவே குக் ஆகிட்டு. இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது தின்னா பரத்தின பரோட்டா நல்ல சாஃப்டாக இருக்குது. தின்னா பரத்தி சுட்ட பரோட்டாவும் திக்காட்டு பரத்தி சுட்ட பரோட்டாவும் நான் ரெண்டையுமே வச்சுருக்கேன். தின்னாட்டு பரத்தி சுட்டது தான் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது. உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செய்து பார்த்துக்கிடுங்க. பாருங்கள், நல்ல ஒரு சாஃப்டாட்டு இருக்குது, நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். கறி குழம்பு கூட எல்லாம் வச்சு சாப்பிட நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.